இருக்கா, நம்ம ரத்தத்தில் எங்கேயாவது இருக்கா, ஏதாவது ஃபுட் பாய்சன் பண்ணுமா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவுக்கு நம்ம போகிறோம். தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே, கண்டினியூ பண்ணாங்களா? கொஞ்சம் நீங்கள் டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். மேம் என்ன சார்? ஜூம் பண்ணு மேம், பெருசா ஜூம் பண்ணுங்களா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இதனோட இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இது நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்தே நமக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். பட் எப்படின்னா அதை வந்து முழுமையாக புரிஞ்சிக்காமல் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஃப்ரீ லிவிங்னா எங்கே இருக்கும்? மண்ணில் தான் இருக்கும். மண்ணில் பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்க அட்மாஸ்பியரில்? 78 வெரி குட், 78% இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி அமோனியாலேருந்து நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் நைட்ரஜனாக இருக்கக்கூடாது, ஏன் அமோனியாவை அது மாற்றணும், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது நம்ம தோட்டத்தில் வந்து ஏதாவது நம்ம பயிருக்கு வந்து ஏதாவது நம்ம உரம் போடணும் அப்படின்னா அமோனியா போடுன்னு சொல்லுவாங்க, நைட்ரேட் போடுன்னு சொல்லுவாங்க, பாஸ்பேட் போடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது நைட்ரஜன் முறையில் மண்ணுக்கு அது உரமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உள்வாங்கி அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் நடந்து அது மூலமாக அது ஃபஸ்ட்டு என்னவாகுது அப்படின்னா அமோனியாவாக மாற்றுது. இப்போ இந்த அமோனியா என்ன பண்ணும், மண்ணில் அமோனியா இருக்கும்போது இந்த அமோனியாக்கள் வந்து தாவரங்கள் வளர்வதற்காக அதை வந்து உரமாக எடுத்து அது நல்லா செழிப்பாக வளருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நைட்ரஜன் வாயுவை அமோனியாவாக மாற்றணுன்னா அந்த பாக்டீரியாவுக்கு யார் தேவை அப்படின்னா நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி தேவைன்னு சொல்கிறாங்க. என்ன என்சைம்ங்க? நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி அதுக்கு வந்து தேவைப்படுது. நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி அதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி சில பாக்டீரியால மட்டும்தான் இருக்கும். அந்த பாக்டீரியாவால மட்டும்தான் இந்த ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவை ஆக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து நான் நோட்ஸ் தனியாக வச்சிருக்கேன், அது நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது மேடம் ஸ்கிரீன் வந்து ஸ்லைடிங் டைப் மாதிரி தெரியுது மேடம், ஃபுல் ஸ்கிரீன் தெரியல மேடம். இப்போ பாருங்க சார். ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அசட்டோபாக்டர், இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அசட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், அதே மாதிரி சயனோபாக்டீரியா வகைகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெக்கானிசம் இருக்கும். இப்போ இந்த நைட்ரோஜினேஸ் நான் சொல்ல நீங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, அதுதான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ நைட்ரோஜினேஸ் அப்படிங்க ஒரே நிமிஷம்.
நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்குங்க. அதை தான் நைட்ரஜனை அமோனியாவா மாத்துது. இந்த நைட்ரோஜினேஸ் என்ன அப்படின்னா, இந்த நொதி எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாதப்ப தான் வேலை செய்யும். அப்போ இந்த பாக்டீரியாலாம் ஆரோபிக் பாக்டீரியா நீங்க பார்த்தோங்களா? ஆரோபிக், ஆனரோபிக், ஆப்ளிகேட், ஃபேக்கல்டேட்டிவ் அப்படிலாம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? Yes, ma'am. கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? Yes, ma'am. கேக்குது ma'am. அப்போ ஆரோபிக்னா ஆக்சிஜன் தேவை, ஆனரோபிக்னா ஆக்சிஜன் தேவையில்லை. இப்போ அசட்டோபாக்டர் அப்படிங்கிறது வந்து ஆரோபிக் பாக்டீரியா தான். அப்போ நம்ம யோசிக்கணும், ஆரோபிக் பாக்டீரியான்னு சொல்றாங்க. நைட்ரோஜினேஸ் என்சைம் ஆக்சிஜன் இருக்கும் போது அது ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணுது அசட்டோபாக்டர் அப்படின்னா, அதனோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து அதிகம் பண்ணிக்குது. அப்ப ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமான என்ன ஆகும்? ஆக்சிஜனோட உட்கொள்ளுதல் அதிகமா இருக்கும். அப்போ அந்த நைட்ரோஜினேஸ் என்சைமை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ரெஸ்பிரேஷன் ரேட்டை அதிகம் பண்ணி ஆக்சிஜனை பயன்படுத்திக்கிட்டு நைட்ரோஜினேஸ் என்சைம்ஸ் தனியாக வேலை செய்ய விடுது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெக்கானிசம் மூலமா அது என்ன பண்ணுது அப்படின்னா, சில கிளாஸ்ட்ரீடியம்ங்கிறது அது வந்து ஆனரோபிக்காவே இருக்கு. அப்போ அதுக்கு ஆக்சிஜன் தேவையப்படாது. ஸோ ஒவ்வொன்றும் தான் வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா தன்னோட முறைகளை மாற்றுது. இவ்வளவுதான் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவோட வேலை. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அமோனியாவா மாற்றுது. அமோனியாவை பிளான்ட் வளர்றதுக்கு பயன்படுத்திக்குது. சில அமோனியா அமினோ ஆசிடாவும் மாறும். நம்ம உடம்புல எங்க நடக்குங்க? நம்மளோட நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து யூரியா. ஆனா நேரடியா யூரியா உருவாகாது. எங்கிருந்து உருவாகும்? அமோனியா என்னவாக மாற்றப்படுது? லிவர்ல உருவாகும் மேடம். Liver. வெரி குட், சூப்பர் சார். லிவர்ல நடக்கும். எத்தனை ஏடிபி இது எடுத்துக்கோங்க சார்? 2 மேடம். 3 ஏடிபி எடுத்துக்கோங்க சார். இது என்ன சைக்கிள்னு சொல்லுவாங்க? ஆர்னித்தைன் சைக்கிள். வெரி குட் சார். யூரியா சைக்கிள் அல்லது ஆர்னித்தைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிவர்ல நடக்கும். இங்க அமோனியா கூட சில டைம் அமினோ ஆசிடாவும் மாறுதுன்னு சொல்றாங்க. அப்போ அமினோ ஆசிட் அண்ட் புரோட்டீன் மறுபடியும் மண்ணில் இருக்கும்போது அது திரும்பவும் எங்கே தான் போகுது அப்படின்னா ஒரு தாவரம் வளர்றதுக்காக அதை பயன்படுத்திக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்தது சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்றாங்க. அப்போ சிம்பயாட்டிக்னாவே நமக்கு மீனிங் தெரியும். இங்க ஒரு மியூச்சுவலிசம் இருக்கு. மேடம் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி தான் தெரியுது மேடம். நீங்க வந்து அதை ஜூம் பண்ணி வைக்க முடியாதா மேடம்? எதுவுமே ஃபுல்லா கவர் ஆகல. நான் வந்து சிஸ்டம் பாதி வந்து ஸ்கிரீன் தான் தெரியுது. பாதி தான் தெரியுதுங்களா? ஆமா மேடம். சரி, இப்போ ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. சரி, இப்போ ஓகேங்களா? ஓகே மேடம். தெரியுதுங்களா இப்போ? தெரியுது மேடம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்து சிம்பயாட்டிக்னா அதால நமக்கு ஒரு நன்மை, நம்மளால அதுக்கு ஒரு நன்மை. அது நமக்கு தெரியும்.
இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா லெக்யூமினஸ் பிளான்ட்டோட வேர் முடிச்சுகள்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியா இருக்கும். அது ரைசோபியம் நமக்கு நல்லாவே தெரியும். இது என்ன பண்ணுது, இதுவும் என்ன பண்ணோம், இது வேர் முடிச்சில இருந்து அட்மாஸ்பியர்ல இருக்க முன்ன பார்த்தது வந்து மண்ணுல இருக்கக்கூடிய ஒண்ணு. இது வேர் முடிச்சில. இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு பயிர் வந்து அதனோட சாகுபடி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நெல்லு போறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தக்கா விதைப்பாங்களா? தெரியுங்களா அதை பத்தி? தெரியும் மேடம். வெறும் தாவரம் பூண்டு, தக்கா பூண்டு. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க சார்? அந்த மண்ணனோட வளத்தை அதிகம் பண்றதுக்காக பண்றாங்க. நைட்ரஜன் பிக்சேஷன். ஃபிக்சேஷன் அங்க நடக்கும். அப்ப நைட்ரஜனை எடுத்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதான் பாருங்க, யூசபிள் ஆர்கானிக் ஃபார்ம்ஸா அது கன்வெர்ட் பண்ணுது. நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்முக்கு அதை நம்ம மாத்தி கொடுக்குது. அப்ப அதுல ஒரு ஜீன் இருக்கு. என்ன ஜீனு? நிப் ஜீன்ஸ். நிப்னா என்ன? நைட்ரோஜனஸ் இன்டியூசிங் ஃபாக்டர். அப்ப இந்த என்சைம் தான் இதுக்கு முக்கியம். அப்போ இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த என்சைம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அமோனியாவா மாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இது இந்த நொதி தான் ஆக்சிஜனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்ப ஆக்சிஜனை ஏமாத்திட்டு தான் இது தன்னோட வேலையை செய்யறதுக்கு அது முன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியால இந்த நிப்ஜீன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நம்ம கிரைஜீன்னு ஒண்ணு படிச்சிருப்போம் சார். எங்க படிச்சிருப்போம் கிரைஜீன்? பிடி காட்டன் படிச்சிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? மேடம் சொல்லுங்க மேடம். நிப்ஜீன் மாதிரி சிஆர்ஒய் கிரைஜீன்னு ஒரு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களாங்க சார்? ஐடியா இல்லை மேடம், படிச்ச மாதிரி இல்லைங்களா? சரி, அது வந்து பயோடெக்னாலஜில வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டாக்ஸினா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன். இப்போ ஒரு பருத்தி செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பருத்தியோட அந்த பால், காட்டன் பால் அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு பூச்சி வரும். இப்போ அந்த பூச்சிக்கு நம்ம மருந்து அடிப்போம். இந்த மருந்து அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிலமும் மாசடையும், காற்றும் மாசடையும். ஸோ இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பருத்தி விதையிலேயே கிரைஜீன் அப்படிங்கிறது ஒன்று உள்நுழைச்சிட்டாங்க. அந்த கிரைஜீன் என்ன பண்ணா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த செடிக்குள்ளேயே அந்த காயிலேயே அந்த விஷம் இருக்கும். யாருக்கு மட்டும்தான் விஷம்னா அது பூச்சிக்கு மட்டும்தான் அது விஷம். இப்போ அந்த பருத்தியை வந்து தாக்கிறதுக்கு ஏதாவது பூச்சி வருது, அதை சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பூச்சி உடலுக்குள்ள அது போகும்போது அது என்னவாது விஷமா மாறி அந்த பூச்சியை கொன்றுது. இப்போ இதனால நமக்கு என்ன லாபம்? நம்ம மருந்தடிக்க தேவையில்ல, நம்மளோட சாகுபடி வந்து குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது, மாசும் அடையாது. அப்படிங்கிறதுனால பயோடெக்னாலஜி மூலமா இப்படி ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பிடி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன் பேர் கிரைஜீன். இதெல்லாம் நீங்க பக்கத்துல அடிஷ்னலா நோட் பண்ணுவீங்க. நிப்ஜீன்னு வரும்போது கிரைஜீனை பத்தி நம்ம அடிஷ்னலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா பேசுறது? சிம்பயாட்டிக் நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் ரைசோபியம், நாஸ்டாக், அனபினா. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. அசட்டோபாக்டர்ங்கிறது ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா. சரிங்களா? இது வந்து ஃப்ரீ லிவிங் பாக்டீரியால அசட்டோபாக்டர், ரோடோஸ்பைரில்லம் இதெல்லாம் வந்து இதுல வரக்கூடியது. இதை ஃப்ரீ லிவிங்ல நம்ம எக்ஸாம்பிளா கொடுக்குறோம். ஆனா சிம்பயாட்டிக் நைட்ரஜன் பிக்சிங்ல பாத்தீங்கன்னா ரைசோபியம், நாஸ்டாக், அனாபா. இது 1 மார்க் பாசிபிலிட்டி. என்ன ஜீனுன்னு கேட்பாங்க, நிப்ஜீன். இவ்வளவுதாங்க நமக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது நம்ம போறோம். அடுத்தது ஒரு பாக்டீரியாவோட இண்டஸ்ட்ரியில பாக்டீரியாவோட ரோல் என்ன? டேனிங். இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த ப்ராசஸ் நடக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, தோல் இருக்கு இல்லைங்களா, மாட்டினோட தோல், ஆட்டினோட தோல், எல்லா விலங்குகளோட தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். அப்போ அதான் ஹைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ரோமம், முடியை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்காக பாக்டீரியாவை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னை மட்டையில் இருக்கக்கூடிய நார் பிரிக்கிறதுக்கு ஜூட்டு, ஃப்ளாக்ஸு,
ஹெம்ப், கோகனட் இதுல இருக்கக்கூடிய நாரை பிரிச்சு கயிறா திரிக்கிறது, இந்த மாதிரி முறைகளுக்கு பாக்டீரியாவை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. என்ன பாக்டீரியா? கிளாஸ்ட்ரீடியம் பேசில்லஸ். 3 பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த மைக்ரோபயாலஜி லெசன் பொறுத்தவரையிலும் இந்த யூனிட்ல அதிகபட்சமாக நம்ம பாக்டீரியாவோட நேம்ஸ், பேத்தோஜன்ஸோட நேம்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் எங்கெல்லாம் நீங்கள் உட்காந்து படிப்பீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எழுதி எங்கேயாவது ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு அது லாங் டேர்ம் மெமரியாக அப்படியே ஸ்டோர் ஆகும். கிளாஸ்ட்ரீடியம் பேசில்லஸ் இதெல்லாம் வந்து டேனிங்லையும் ரெட்டிங் ப்ராசஸ்லையும் பயன்படக்கூடிய பாக்டீரியா. இது டேனிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா நாரை பிரிச்செடுக்கக்கூடிய முறையை தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபுட்டில் நாம ஒரு நாளை வந்து பாக்டீரியா எல்லாம் முடிக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ தோசை மாவோ இட்லி மாவோ புளிக்காம சாப்பிட்டா மண் மாதிரி இருக்கும். ஆனால் புளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும், தனி டேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் கொடுக்குறா? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் அது கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர், அதனோட லைஃப், இது எல்லாமே ஒரு பாக்டீரியாவுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாருங்க, கர்ட், யோகர்ட், சீஸ், பட்டர் இதெல்லாம் தமிழ்ல சொல்றாங்க. கர்ட்னா தயிர், யோகர்ட்டும் கர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யோகர்ட்னா கெட்டி தயிர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம ஹோட்டல்லாம் போனோம்னா கர்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் யோகர்ட்னு தான் சொல்லுவாங்க. அதை அப்படின்னா என்னன்னா, நம்ம காய்ச்சற பாலே ரொம்ப சுண்டை காய்ச்சுவாங்க, அதில் தண்ணியோட கண்டென்ட்டே இருக்காது. இப்போ சுண்டை காய்ச்சினதுக்கு அப்புறம் அதை நம்ம புற ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கெட்டி தயிரை தான் நம்ம யோகர்ட்னு சொல்கிறோம். சீஸ்னா பாலாடை கட்டி, பட்டர்னா வெண்ணெய். ஸோ இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம லாக்டோபேசில்லஸ். ஒரு பாலை தயிராக்கும் போது நம்ம பொறையில நம்ம மறைமுகமாக என்ன பாக்டீரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியாவை அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான்? மில்கில் இருக்கக்கூடிய லாக்டோஸை லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறான். அப்போ இங்கே ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. அப்போ லைட்டாக அந்த தயிருக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்சரு, ஒரு இது எல்லாமே இந்த லாக்டோபேசில்லஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து சீஸ் அண்ட் பட்டர். சீஸ் அண்ட் பட்டரில் ஸ்ட்ரெப்டோலாக்டில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து கொடுக்குது. சீஸ் எதில் பயன்படுத்தோன்னு சொல்லுங்க பார்ப்போம். சீஸ் பீஸாலாம் இருக்கு இல்லைங்க, அதுலலாம் சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்து சீஸோட யூசேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸ்க்காக லார்ஜ் ஸ்கேலில் ஒரு பெரிய அளவில் நம்ம தயாரிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸு இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, லீகோனாஸ்டாக். இது என்னன்னா ஊறுகால பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஊறுகாவை ஒரு 10 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், போட்டோன்னு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதான் பிக்கிள்ஸில் சார்க்ரவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது முட்டைக்கோஸில் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஊறுகாய். இது என்ன பண்ணுவாங்க? முட்டைக்கோஸை அரிஞ்சு அதில் உப்பு போட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிக்க வச்சு நம்ம மாங்காயில் ஊறுகாய் போடுற மாதிரி முட்டைக்கோஸ்லையும் இதை பண்ணுவாங்க. அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கேயும் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. காய்கறிகளில் நடக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பாக்டீரியா வந்து லியூகோனாஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்களா? அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், நாஸ்டா, கனபினா நிறைய இருக்கு. நீங்க ஒன்றை மட்டும் இப்போதைக்கு தெளிவா ஞாபகம் வச்சு, ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அப்போ படிக்க அது ஞாபகம் வந்துடும். சிம்பயாட்டிக் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சிம்பயாட்டிக்னா கண்ண மூடி ரைசோபியம்ல ஸ்பெஷலா என்ன ஜீன்ஸ் இருக்கும்? நிப்ஜின். வெரி குட். நிப்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னது?
நைட்ரோஜினஸோட ரோல் என்னங்க? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை என்னவா கன்வெர்ட் பண்ணும்? அமோனியாவா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னங்க? எதுல நடக்கும்? நாரை மட்டும் பிரிச்செடுக்கக்கூடிய முறை தான் ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். அதுல இன்வால்வ் ஆகிற பாக்டீரியா யாரு? கிளாஸ்ட்ரீடியம். ஓகே ஓகே. பிக்கிள்ஸ் ஊறுகால இருக்கிற பாக்டீரியா. ஊறுகாய் பார்க்கும்போது நமக்கு இந்த ஞாபகம் வரணும். வெண்ணெயை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் ஞாபகம் வரணும். தயிரை பார்க்கும் போதெல்லாம் லாக்டோபேசிலஸ் ஞாபகம் வரணும். அதை நீங்க ஒண்ணுன்னு பண்ணும்போது நீங்க யூசேஜ்ல உங்க டெய்லி யூசேஜ்ல கொண்டு வந்தாலே மறக்காது. கர்டா லாக்டோபேசிலஸ், பட்டரா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், பிக்கிள்ஸா லிகோனஸ்டா, இந்த பாக்டீரியா தான் இதுல இருக்கு. இதெல்லாம் நமக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இதனால நமக்கு இந்த நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரியணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வினிகர். நம்ம கடையில வாங்குற பிக்கிள்ஸ்க்கும் நம்ம செய்யற பிக்கிள்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப வினிகரோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா புளிப்பு தான். அப்போ லார்ஜ் ஸ்கேல்ல அப்போ ரொம்ப நாள் நம்ம ஊற வச்சோம்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆனா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில அவ்வளோ ஊறுறதுக்கான ப்ராசஸ் டைம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு ப்ராடக்ட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி அதுல வினிகர் பண்ணும்போது கெட்டும் போகாது. அதே மாதிரி நமக்கு அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை அது ஃபுட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அப்படிப்பட்ட வினிகரை தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்டீரியாவை பயன்படுத்துறோம் அப்படின்னா அசிட்டோபாக்டரை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஒரு ஆல்கஹால அசிட்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அசிட்டோபாக்டர். அசிட்டிக் ஆசிட் இதுலேயே பேர் இருக்கு பாருங்க, அசிட்டிக் ஆசிட். ஆல்கஹால அசிட்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். இது ஃபுட்டுங்கிறதுல எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இப்போ பாருங்க டைரி இண்டஸ்ட்ரி, இது ஃபுல்லா பால் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கர்டு, இப்போ ஆவின் தயிர் பேக் எல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, கடையில தயிர் பாக்கெட் வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல்ல எங்கேயோ ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கிறாங்க, அதை பாக்கெட்டா சேல்ஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பல்காரிக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். நல்லா பாருங்க, தெர்மோஃபிலிக்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது என்னது? இது ரெண்டா நம்ம பிரிக்கலாம். தெர்மோனா ஹீட்டு, ஃபிலிக்னா லவ்விங். அப்போ நம்ம புற போடும் போது கொஞ்சம் கூடுதலா சூடு இருந்தா கூட அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா உயிரோட இருந்து அந்த பாலை தயிரா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். அது லாக்டோபேசிலஸ் பல்காரிக்கஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ்ங்கிறது இன்னொரு பாக்டீரியா கர்ட்ல இன்வால்வ் ஆகும். சீஸ், ப்ரொபயானி பாக்டீரியா. சீஸுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், லைட் புளிப்பு தன்மை இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது ஸ்விஸ் கோல் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியேற்றப்படும். கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறினாலே அந்த இடத்துல நொதித்தல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பட்டர், வெண்ணெய், லாக்டோகாக்கஸ் அந்த ஃப்ளேவரை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அப்படின்னா மெடிசின் ஃபுல்லாக ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒவ்வொருத்தரோட ரோல் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உண்டு. பெனிசிலின் எதுக்காக போடுவாங்கன்னு தெரியுங்களா? டயபெட்டிக் போடுவாங்களா? இல்ல மேம், அது பென்சிலின் அலர்ஜிக்காக யூஸ் பண்றது. இந்த இன்ஜெக்ஷனை எல்லாத்துக்குமே போட முடியாதுங்க, அப்படிதானே? ஒரு சிலர் இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனுக்கே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, இறந்து கூட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பென்சிலின். அதனால எந்த டாக்டர்ஸுமே பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களான்னு கேட்டுட்டு செக் பண்ணிட்டு தான் போடுவாங்க. இது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயத்த காஸ் பண்ணும். இந்த பென்சிலின் அப்படிங்கிறது எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து அப்டைன் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ஃபங்கஸ். பெனிசிலியம் நொட்டேட்டம் கிரைசோஜினம் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல இருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் பென்சிலின்.
இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக்ங்க. இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒன்று 1928ல இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1928ல அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறவரு இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க பென்சிலின் போது இதை பத்தி எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கணும். இந்த பென்சிலின் வந்து மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாக்டீரியாவோட செல் வாலை சிதைக்க செய்யும். இதுக்காக தான் இதை பயன்படுத்துறது. பாக்டீரியலோட இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அந்த பாக்டீரியாவை தீர்த்து கட்டுறதுக்காக நம்ம அனுப்பக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக், ஒரு மருந்துன்னு சொன்னால் அதை நம்ம பென்சிலின் அப்படின்னு சொல்லலாம். பென்சிலின் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறவர் 1928ல முதலா கண்டுபிடிக்கிறாரு. பெனிசிலியம் நொட்டேட்டம் அல்லது பெனிசிலியம் கிரைசோஜினம் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல இருந்து பென்சிலின் தயாரிக்கப்படுது. இதனால ஒரு பாக்டீரியாவோட செல் வால் சிதைவடையுதுன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் பென்சிலினோட விஷயம். இப்ப ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின். அதுலயே வருது பாருங்க, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். இது டிபிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொல்றாங்க. டிபின்னா என்னங்க? டியூபர்குலோசிஸ். எந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி, சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று. இதை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்ன? இந்த நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா காசிட்டிவ் ஏஜென்ட் என்னது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. வெரி குட். இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மொழிபெயர்தல், இந்த புரதம் உற்பத்தி நடக்கும் இல்லைங்களா, படியெடுத்தல் நடக்கும், மொழிபெயர்தல் நடக்கும் தெரியுங்களா? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ நமக்கு கிடைக்கிறத படியெடுத்தல்னு சொல்லுவோம். ஆர்என்ஏல இருந்து ஒரு புரதம் உற்பத்தியானா மொழிபெயர்தல்னு படிப்போங்களா? அந்த மைக்ரோப்ஸோட புரத உற்பத்தியை முழுமையா தடை செய்யும்னு சொல்றாங்க ஸ்ட்ரெப்டோமைசின். அப்ப புரதம் இல்லைன்னா அதால வளர முடியாது, மென்மேலும் வளர முடியாது. வளர முடியாம தன்னோட எண்ணிக்கையை குறைச்சி அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெப்டோமைசினை ஒரு மருந்தா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது அதனோட மெக்கானிசமோட நான் சொல்றேன். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கும். நீங்க பக்கத்துல நீங்க எழுத வேண்டிய நோட்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மொழிபெயர்த்தல் இதை முழுமையா தடை செஞ்சு அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை சிதைக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும் பக்கத்துல. அடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின். இதுவும் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்பீசிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்டிபயாட்டிக் தான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ 3 ஆர்என்ஏவும் சேர்ந்தாதான் புரத உற்பத்தி நடக்கும். அப்படிதானுங்க? புரத உற்பத்தி நடத்துறதுக்கான இடம் எங்க இருக்கும்? சைட்டோபிளாசம்ல. எந்த உறுப்பு அதுல இன்வால்வ் ஆகும்? ரைபோசோம். பாக்டீரியால இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்னது செல் உறுப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாங்க? ரைபோசோம். ரைபோசோம். எத்தனை எஸ் இருக்கும் அது? 70 80ங்களா? சரி. அதுல வந்து லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட் 2 பேர் இருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்குமா, தனித்தனியா இருக்குங்களா? தனித்தனியா இருக்கும். புரத உற்பத்தி நடக்கும்போது மட்டும்தான் ரெண்டும் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிறதுக்கு யாரு தேவைப்படுறாங்க? மெக்னீசியம். சூப்பர். மெக்னீசியம் அயான்ஸ் அதுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்ப என்னன்னா, அந்த கோடானுக்கு தகுந்த மாதிரி டிஆர்என்ஏ போய் அமினோ ஆசிட் எடுத்துட்டு வருங்களா? புரதம் உற்பத்தி தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் மேடம், சொல்லுங்க மேடம்.
அமினோ அசில் டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏயும் இணைக்க விடாம தடை செய்யறது தான் இந்த டெட்ராசைக்ளினோட வேலை. அதாவது நாம நினைக்கிறது என்னன்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக் நேரடியா போய் அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ கொல்லும், ஃபுல்லாவே தீர்த்து கட்டுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பாக்டீரியா வளர்றதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. அதுல ஒரு விஷயம், இப்போ கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட், தண்ணி, மணல் இது எல்லாமே தேவைப்படும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால கட்டடத்தை எழுப்ப முடியுங்களா? முடியாதுல்ல. ஒரு பாக்டீரியால இருந்து பல பாக்டீரியா உருவாகணும், ஏன்னா பல பேரா மாறிதான் அவன் வந்து நோயை உண்டாக்க முடியும். ஒருத்தனால போய் நம்ம உடல்ல வந்து நோயை உண்டாக்க முடியாது. ஒருத்தன் 100 ஆகுவான், 100 1000 மாறணும். ஸோ இந்த மாதிரி பெருக்கல் நடக்கணும். அப்போ எல்லா விஷயமும் இருந்தா மட்டும்தான் ஒரு முழுமையான பாக்டீரியா உருவாக்க முடியும். அப்போ முழுமையான பாக்டீரியா உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம குறைபாடா வச்சோம்னா ஒரு முழுமையான பாக்டீரியா உருவாகாது. முழுமையான பாக்டீரியா உருவாகாத தருணத்துல எண்ணிக்கை குறைவா இருக்கனால நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை அந்த பாக்டீரியாவை தானாவே என்ன பண்ணிடும், சிதைச்சிரும். அதால நம்ம உடல்ல நோயை உண்டாக்குறதுக்குரிய ஒரு வலிமை வந்து அதுக்கு பத்தாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஓகே. நீங்க யாராவது சொன்னீங்கன்னா தான் டக்கு டக்குன்னு போகும். புரிஞ்சுதான்னு கேட்கறதே எனக்கு முக்காவாசி அதே தான் கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு. அடுத்தது குளோராம்பெனிகால், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனுசிலே அப்படிங்கிறது. இதனோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் பெப்டைட் பாண்டை உருவாக்கக்கூடிய நொதியை தடை செய்யக்கூடிய வேலையை தான் இவன் பண்ணுவான். இது எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் நமக்கு ஒரே டைம் தரமாட்டாங்க. பாக்டீரியாவோட வீரிய தன்மையை பார்த்து எந்த ஆன்டிபயோட்டிக் இதுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அந்த டோசேஜை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்டிபயோட்டிக் டாக்டர்ஸால நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரியும் அது மாறும். இது உங்களுக்கு மட்டும் தானுங்களா இல்ல எல்லாத்துக்குமேவா? இங்க ஃபுல் நெட்வொர்க் இருக்கீங்க. கேக்கலீங்களா? இப்பவும் கேட்கலையா? கேக்குது மேம். ஏதோ ஒரு நாய்ஸ் அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மேம். அதுல சரி, இப்ப பாருங்க மேம். நீங்க क्वेश्चन கேக்கும்போது எல்லாருமே ஆன் பண்ணும்போது வாய்ஸ் ஃபுல்லா கட் ஆகுதுங்க. ஓ, அதனால ஆன்சர் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? எஸ் மேம். சரி, ஓகேங்க. நான் கண்டினியூஸா போயிட்டே இருக்கேன். நீங்க லெசன் பண்றதே புரிய மாட்டேங்குதுங்க. எல்லாருமே ஆன் பண்ணும்போது லெசன் பண்றதே புரிய மாட்டேங்குது. அப்படியே விட்டு விட்டு கட் ஆகுதுங்க. சரி, அப்ப நீங்க யாருமே ஆன் பண்ணாதீங்க. நான் ஃபைனலா क्वेश्चन கேக்குறேன். அப்ப யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி சொல்லுங்க போதும். ஓகே மேம். ஃபைனலா கேளுங்க. அப்ப நம்ம ஃபாஸ்டா போலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூஸ் புரியல அப்படின்னா மட்டும் யாராவது சொல்லுங்க. அது வரலும் யாரும் சொல்ல வேண்டாம், நானும் கேட்கல. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பேசிட்ரேசன், பேசில்லஸ் சப்ஸ்டில்லஸ் அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். இவன் செல்வால் உற்பத்தியை தடை செய்யலாம். செல்வால் உற்பத்தியை தடை செய்யக்கூடிய தன்மை பேசிட்ரேசனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. செல்வால் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12. ஏன் விட்டமின் B12 வந்து நாம வந்து இண்டஸ்ட்ரியில ஆர்டிஃபிஷியலா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 குறைபாடுனால வரக்கூடிய நோயை சயனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த B12 விட்டமின் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரின்சிக் கேஸ்டல் ஃபேக்டர் அப்படிங்கும். அது இல்லைனால விட்டமின் B12 அப்சர்வ் பண்ண முடியாது. இது இல்லைன்னா நமக்கு வந்து சைனோகோபாலமைன் அப்படிங்கிற அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி நோய் உண்டாகுறதுனால அதை தீர்க்கிறதுக்காக நம்ம இதை அதிக அளவில் உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பாக்டீரியா பேர் ப்ரோபியோனி பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு.
விட்டமின் B12 ப்ரோபயோனி பாக்டீரியம் யூஸ் பண்ணி விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விட்டமின் டெஃபிஷியன்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக தெரியும் இன்சுலின். இன்சுலின் யாருக்காக போடக்கூடியது அப்படின்னா சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். 2 இருக்கு சர்க்கரையிலே. டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்க, டயாபெட்டிஸை நம்ம சர்க்கரைன்னு சொல்லக்கூடாது, மெலிட்டஸை தான் சர்க்கரை நோயின்னு சொல்லணும். இன்சிபிடஸை நோய், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சர்க்கரை நோய்க்கு நம்ம இன்சுலினை கொடுக்கணும். சர்க்கரையை ரத்தத்தில் சீராக வச்சுக்கிற வேலையை யார் செய்வான்னா இன்சுலின் செய்வான். இப்போ கணையத்தில் ஒழுங்காக இன்சுலின் உற்பத்தி ஆகலை, பீட்டா செல்ஸில் ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்சுலின் உற்பத்தி ஆகாது. இன்சுலின் குறைவாக இருக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவை சீராக வச்சுக்க முடியாது. அப்போது ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு அதிகமாக இருக்கணும்? 120 mgக்கு மேலே இருந்துச்சு, இல்லை 130க்கு மேலே இருந்துச்சு, தொடர்ந்து இந்த நிலை அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போது தான் அது சர்க்கரை நோயில் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகபட்சமாக இன்சுலினை உற்பத்தி பண்ணி, ஏன்னா வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 5 பேர்த்துக்காவது சர்க்கரை நோய் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ இன்சுலினை அதிகமாக இண்டஸ்ட்ரீஸில் உற்பத்தி பண்ணி டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்ம்லேயோ இதை இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி நம்ம என்ன மாதிரியான ஒரு நம்மளோட வாழ்நாளை அதிகம் பண்ணிக்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது வரலும் பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன், நொதித்தலுக்காக பயன்படக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னென்ன. இப்போ ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், எல்லா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்கஹால் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குங்க, ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இப்போது பார்த்திங்கன்னா ஒயினு, பீரு, சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே பாக்டீரியா தான் பயன்படுத்துகிறாங்க. ஜைமோமோனாஸ் பாக்டீரியா எத்தனால், எத்தில் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாக்டிக் ஆசிட், அதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, லாக்டோபேசிலஸ். இது ஃபுட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ், ஃபேஷியல் க்ரீம்ஸ்க்கும் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அசிட்டிக் ஆசிட், அசிட்டோபாக்டர், வினிகர், அந்த புளிப்பு, லைட்டான புளிப்பு தன்மைக்கு இந்த வினிகர் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிட்ரிக் ஆசிட், ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. குளூட்டாமிக் ஆசிட், கார்னிபாக்டீரியம், குளூட்டாமிக் ஆசிடுக்கு கார்னிபாக்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவை பயன்படுத்துகிறாங்க. இண்டஸ்ட்ரீஸில் இது எல்லாமே மெயினாக ஃபுட் பேஸ்டு பர்பஸ்க்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்க முன்னாடியே பார்த்தோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ரைசோபியம், இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சிம்பயாட்டிக் அப்படின்னு சொல்லலாங்களா. ஓகே. அடுத்து பயோஃபெர்டிலைசர்னா ஒரு செயற்கை உரத்தை நம்ம போடுறது கிடையாது, இலையத்தலையை போட்டு அதில் கிருமிகளை ஆக்ட் பண்ணும் போது அது இயற்கை உரமாகவே மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இயற்கை உரத்தை தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா அசிட்டோபாக்டர் அசோஸ்பைரலம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த பிடி காட்டன், கிரைஜீன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி, பெஸ்ட்டு, சரிங்களா, பெஸ்ட்டை கொல்லக்கூடிய ஒரு மருந்து. ஒரு உயிரியை வச்சு, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை வச்சு அந்த பெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா தீர்த்துக்கிறது. இது ஜீன் லெவலில் பண்ணுறது. பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ், இதை தான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, பிடி, பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ், பிடி காட்டன் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கம்போஸ்டிங், மக்கக்கூடியதுக்கு. இப்போ மக்கத்தன்மை எல்லாமே எந்த பாக்டீரியா, பேசில்லஸ் சூடோமோனாஸ். மக்கக்கூடியது எல்லாமே உரமாக மாற்றக்கூடிய தன்மை பேசில்லஸ் சூடோமோனாஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இதெல்லாம் விவசாயத்துக்கு சார்ந்த விஷயம். நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது, பயோஃபெர்டிலைசர், பயோபெஸ்டிசைட், கம்போஸ்டிங். அடுத்தது என்விரான்மெண்டல் இண்டஸ்ட்ரி, நம்ம சுற்றுச்சூழலுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு வேற என்ன மாதிரியான இது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஸ்கூலில் அதிகமான
வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி பைக் கழுவுறதுக்கு, வண்டி கழுவுறதுக்கு, ஃப்ளோர் கழுவுறதுக்கு, மேட் வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கார்டனுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பாஸ் பண்ணணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்டட் வாட்டர் தான் இந்த பர்பஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லேயும் பாக்டீரியா பயன்படுது. பயோகேஸ் நமக்கு தெரியும், கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கவுடங்கில் இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ ரெமிடியேஷன் அப்படின்னா இதுக்கு நம்ம பிளாஸ்டிக் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம மண்ணில் போட்டோம்னா அது பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும் அது மக்கறது. ஆனால் இப்போ உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்ன பிளாஸ்டிக் அப்படின்னா பெட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பெட் பிளாஸ்டிக் அப்படின்னா அது ஈஸியாக டீகிரேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. பெட் பிளாஸ்டிக்கை பற்றி நான் ஒரு இது உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். இப்போ பெட் பிளாஸ்டிக் அப்படின்னா அது ஈஸியாக பாக்டீரியா டீகிரேட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு டீகிரேட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் அந்த பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணும். இப்போ தயாரிக்கக்கூடிய இந்த ஃபுட்டை பேக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ்ஸு, இந்த பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கவர்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஈஸிலி டீகிரேடபிள். அது நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா தானாகவே மக்கக்கூடிய தன்மை இருக்குது. மண்ணில் அதை மக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பாக்டீரியா ஈஸியாக சிதைச்சி போயிடும். அப்போ நமக்கு எந்த விதமான பிளாஸ்டிக் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கோ பொல்யூஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு 0% கூட கிடையாது. அதுதான் பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், பயோ ரெமிடியேஷன். அடுத்தது லீச்சிங் ஆஃப் ஓர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு மெட்டலை ஓர்னா மினரல் அதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கல்லாக கூட இருக்கலாம். அது கல்லிலிருந்து இப்போ நமக்கு ஒரு உலோகம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் தயோபாசிலஸ். லோர்லேருந்து நம்ம காப்பரை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த தயோபேசிலஸ் அப்படிங்கிறது. தயோனாவே சல்ஃபர்னு அர்த்தங்க, சல்ஃபர்னு அர்த்தம். தயோனா சல்ஃபர். அப்போது சல்ஃபரை பிரித்து எடுக்கக்கூடிய பாக்டீரியாவை தயோபேசிலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓரில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் காப்பரை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த தயோ பாக்டீரியாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்சைம் ப்ரொடக்ஷன். என்சைம் என்ன? அமைலேஸ், புரோட்டியேஸ், லிப்பேஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த என்சைம்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இப்போது நம்ம ஹெவியாக நம்ம ஏதாவது சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், நம்ம சோடா குடிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஜெலிசின் அந்த மாதிரி ஏதாவது டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டில் இந்த மாதிரி நொதிகளை பயன்படுத்தி செரிமானத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஒன்று. அல்லது இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸில் அது பற்றுது. அப்போ அந்த கரையை நீக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வாஷிங் பார், சோப்பில், டிட்டர்ஜென்ட்ஸு, இந்த மாதிரி இதிலெல்லாம் வாஷிங் லிக்விடு, இந்த மாதிரி இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்சைம்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த என்சைம் இருக்கிறதுனால, இந்த நொதி இருக்கிறதுனால அந்த கரைகள் ரொம்ப ஈஸியாக அந்த துணியிலிருந்து நீக்கப்படுறதுக்கு இதெல்லாம் பயன்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு செயலையுமே மறைமுகமாக நம்ம ஒரு பாக்டீரியாவையோ இல்லை வேற ஒரு நுண்ணிய உயிரியை நம்ம முழுக்க சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பாக்டீரியால சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதான் அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். பாக்டீரியாவால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ தீமைகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம பாக்டீரியால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி சொல்லுங்க. கிளியரா புரிஞ்சுதுங்களா? சார் நோட்ஸ் அனுப்பிட்டாருங்களா குரூப்ல?
நோ மேம். இப்போ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இன்னும் வரலைங்களா குரூப்ல? அனுப்பிட்டாங்க மேம். அனுப்பிட்டாங்களா? சரி, அனுப்பிட்டாங்க. ஓகே. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், ஒவ்வொருத்தரா நீங்க ஆன் பண்ணி யாருக்கு தெரியுதோ அவங்க சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைசோபியம்னா என்ன சொல்லாங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சிம்பயோட்டிக் பாக்டீரியா. கர்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகும்? லாக்டோபெசிலஸ் இன்வால்வ் ஆகுது. பேசிட்ரேசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யறது மூலமா பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடை செய்யும்? மேம் அதோட செல் வால் டெவலப் ஆகுது கடைசி. வெரி குட். செல்வால் உற்பத்தியை தடை செய்யறது மூலமா இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யுதுன்னு சொல்றேன். இன்சுலின் பயன்படுத்துறதுக்கு என்ன பாக்டீரியாவை யூஸ் பண்றாங்க? இன்சுலின் உற்பத்திக்கு. வெரி குட். ஈகோலையை பயன்படுத்துறாங்க. விட்டமின் B12 குறைபாடுனால என்ன நோய் வரும்? பெர்னிசியஸ் அனிமியா. பெர்னிசியஸ் அனீமியா. அதனோட அதர் நேம் தான் சைனோகோபாலமைன். வெரி குட். அதோட டிசீஸ் வந்து பெர்னிசியஸ் அனீமியா. அனீமியானாவே என்னங்க? ரத்த சோகை. ஆர்பிசி குறைவினால வருது. ஆர்பிசியோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்குங்களா இருக்காதா? இருக்காது மேடம். ஃப்ராகோட ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்குங்களா இருக்காதா? இருக்கும் மேடம். வெரி குட். அவ்வளவுதாங்க சார். இதுல இருக்கும், நமக்கு இருக்காது. ஆக்சிஜனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ன கலர் கொடுக்குது நமக்கு? ரெட் கலர் மேம். ஆர்பிசிக்குள்ள ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபினோட வேலை தான் ஆக்சிஜனை கடத்துறது. இது கலர் ரெட். இதே ஃப்ராக்ல பாத்தீங்கன்னா ஃப்ராகோட பிளட் என்ன கலர்ல தான் இருக்குங்க? ரெட் கலர்ல தான் இருக்கும். ஆனா அங்க ஆர்பிசிக்குள்ள ஹீமோகுளோபின் இருக்காது. ஹீமோகுளோபின் பிளாஸ்மாலேயே கலந்துருக்கும். இப்போ நம்மளோட பிளட்ல ஆர்பிசியை தனியாக எடுத்துட்டோம்னா நம்ம பிளட் கலர் எப்படி இருக்குங்க? வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ராக்ல ஹீமோகுளோபின் நேரடியாகவே பிளாஸ்மாலே கலந்துருக்கும். அவ்வளோதான். ஒரு விஷயத்தை படிக்கும் போது நீங்கள் பல விஷயத்தை தெரிஞ்சதெல்லாம் கோர்வையாக கொண்டு வந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெரிய மெட்டீரியலாக வந்துடும். வினிகர் எந்த பாக்டீரியால இருந்து தயாரிக்கப்படுது? அசிட்டோபாக்டர். அசிட்டோபாக்டர். பெப்டிடோகிளைகான் அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடியதுங்க? பெப்டிடோகிளைகான் செல் வால். வெரி குட். பாக்டீரியல் செல் வால்ல இருக்கக்கூடியது பெப்டிடோகிளைகான். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால கிராம் ஸ்டெயினிங்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் பர்பிள். வெரி குட். பாசிட்டிவ்னா பர்பிள், நெகட்டிவ்னா பிங்க் மேம். பிங்க் ரெட். பிங்க். அப்போ ஈகோலைங்கிறது கம்ஸ் அண்டர் கிராம் பாசிட்டிவா நெகட்டிவ்ங்களா? நெகட்டிவ். செல் வால் வந்து கிராம் பாசிட்டிவ்ல திக்கா இருக்குமா நெகட்டிவ்ல திக்கா இருக்குமா? செல் வால் வந்து கிராம் பாசிட்டிவ்ல திக்கா இருக்குங்க. கிராம் பாசிட்டிவ்ல கேப்சூல் இருக்காது. கேப்சூல் இல்லாததுனால தான் இங்க செல் வால் திக்கா இருக்கு. ஏன்னா அதுக்கு 3 உரை இருக்கும். வெளியில வந்து கேப்சூல், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் 3 இருக்குங்களா? இப்போ கேப்சூல் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னும் ஃபர்தரா பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க? செல்வாலோட திக்னஸ் அதிகமா கொடுத்துட்றாங்க. அப்ப திக்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கேப்சூல் இல்லைன்னு அர்த்தம். திக்னஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அங்க கேப்சூல் உரை இருக்குன்னு அர்த்தம். ஓகே மேம். மீசோசோம்னா என்னது? பிளாஸ்மா மெம்பரேன் உள்நோக்கி ஒரு சாக் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது மீசோசோம். ஓகேங்களா?
சிம்பிள் ஸ்டெய்னிங்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? சிம்பிள் ஸ்டெய்னிங். மெத்திலின் ப்ளூ மேம். மெத்திலின் ப்ளூ. நீங்க சஃப்ரான். இந்த சாப்டர் மட்டும் டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். அடுத்தது வைரஸ் பத்தி போலாங்களா? பார்க்கலாமா? வைரஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ. வைரஸஸ் பத்தி பார்க்குறோம். இது ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பயாலஜியில் எதை குறிக்கக்கூடியது? ஆப்சண்ட்டை குறிக்கக்கூடியது, இல்லைன்னு அர்த்தம். இது முழுமையான ஒரு செல்லுன்னு நம்ம வைரஸஸ் சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் அன் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படிங்கிறத முன்னாடியே படிச்சிருக்கோம். மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். மைக்ரோஸ்கோபிக் தான். வைரஸ் கண்டிப்பா இது நமக்கு ரொம்ப டேஞ்சரை காஸ் பண்ணக்கூடியவங்களை கூட நம்ம சிம்பிளா வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ கொடுமையானது இந்த வைரஸ். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் இவனை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது இட் ரீப்ரொடியூஸ் ஒன்லி இன்சைட் த லிவிங் செல். ஒரு லிவிங் செல்ல தான், ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ள மட்டும்தான் இவனோட வளர்ச்சி இருக்கும். இது அது இனப்பெருக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம பாக்டீரியா லெபார்டரியில ஈஸியாக வளர்த்துற மாதிரி வைரஸை ஒரு மீடியம்ல நம்மளால வளர்த்த முடியாது. ஒரு லிவிங் செல்லுக்குள்ள வேணா வளர்த்தலாம், ஒரு எக்குக்குள்ள வேணா வளர்த்தலாம். அந்த மாதிரி ஒரு லிவிங் செல்லை நம்ம வளர்த்து வச்சு அந்த செல்லுக்குள்ள வைரஸை நம்ம வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாக்டீரியா மாதிரி அவ்வளோ ஈஸியா நம்ம வைரஸை லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல க்ரோ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதுக்கு டஃப் கொடுக்கும் நமக்கு. இதுல டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம், ஜெனட்டிக் மெட்டீரியலா. அப்படி இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கேப்சிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேப்சிட் இருக்கும். இப்போ இது டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு கேப்சிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு மேடம். கேப்சிட் இருக்கும்னு சொல்றாங்க. கேக்குதுங்களா சார்? இந்த கேப்சிட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் யூனிட்ஸ் கால் கேப்சோமியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு விகரஸான வைரஸா இருந்துச்சு இல்லை வேற ஏதாவது அப்படின்னா வைரஸோட டயக்ராம் கொடுத்துருப்பேன். உள்ள பாருங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சிட் ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கக்கூடியது கேப்சோமியர். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரவுண்டை தான் நம்ம என்வலப் அப்படின்னு சொல்றோம். என்வலப் லிப்போ புரோட்டீனால ஆனது. இது கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் யூனிட் கால் கேப்சோமியர். அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 கவரிங் இருக்குது. இமீடியட்டாக இருக்கக்கூடிய கவரிங்கை நம்ம கேப்சிட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கவரிங்கை நம்ம என்வலப்னு சொல்கிறோம். எல்லா வைரஸ்க்கும் இந்த என்வலப் இருக்குமா அப்படின்னா சில என்வலப்டு வைரஸ், சிலது என்வலப் இல்லாமல் கேப்சிடோட இருக்கக்கூடிய வைரஸஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலதுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா என்வலப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் லேக்ஸ் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், ஆர்கனல்ஸ். இதில் எதுவும் கிடையாது. சைட்டோபிளாசம் இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இதில் கிடையாது, ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பேரசைட். ஆப்ளிகேட்டுங்கிறதுக்கு ஒரு மீனிங் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அது ஒரு செல்லுக்குள்ளே தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேரசைட் இன்னொரு உயிர் செல்லை நம்பி தான்
நான் இருக்குன்னு தவிர இண்டிபெண்டான ஒரு லைஃப்பை வாழ்றதுக்கான தன்மை வைரஸஸ் கிடையாது. ஆப்ளிகேட் கட்டாயமாக ஒரு உயிரினம் தன்னோட வளர்ச்சிக்கோ தன்னோட இனப்பெருக்கத்துக்கோ முழுக்க முழுக்க தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனோட சைஸு 20 to 300 நானோமீட்டர் லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது யாரை வேணாலும் பாதிக்கலாம். ஒரு அனிமலா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், தாவரமா இருக்கலாம், பாக்டீரியா, ஃபங்கை, ஆர்கி பாக்டீரியாவை கூட இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது இருக்கு. இது செல்லுக்கு வெளியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கிறிஸ்டலைஸ் பண்ணலாம். ஒரு செல்லுக்கு வெளியில இருக்கும்போது ஒரு நான் லிவிங் ஃபார்ம்ல இருக்கும்போது இது கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மா இருக்கு அப்படின்னு இதை சொல்றாங்க. இப்போ ஷேப்பை வச்சு நம்ம நிறைய பிரிக்கலாம் வைரஸை. ஹெலிக்கல் ஷேப், ஹெலிக்கல் அப்படின்னா ராட் அல்லது ஸ்பைரல் ஷேப்டாக இருக்கும். டிஎம்பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் வகை அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்றது டொபாக்கோ மொசைக் வைரஸ், அனிமலை இன்ஃபெக்ட் பண்றது ராபிஸ். ஐகோசாஹெட்ரல் அப்படின்னா இது எப்படி இருக்கும், இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஹெலிக்கல் அப்படின்னா ராட் அல்லது ஸ்பைரல் ஷேப்டு இருக்கு. ஐகோசாஹெட்ரல் 20 சைடல் பாலிஹெட்ரல், அதுக்கு அதனோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பக்கங்கள் இருக்கும், 20 சைட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. 5 சைட்ஸ் 6 ஹெக்ஸாகான் அப்படின்னு சொல்ற மாதிரி 20 சைட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அடினோ வைரஸ், போலியோ வைரஸ் எல்லாம் இந்த ஐகோசாஹெட்ரல் வகையை சார்ந்தது. அடுத்தது ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னாவே தெரியும், ரவுண்டு. இந்த ஸ்பெரிக்கல் வைரஸஸ் எல்லாமே என்வலப்டு வைரஸஸ்ன்னு சொல்றாங்க. ஹெச்ஐவி இதெல்லாம் நம்ம டயக்ராமில் ஃபெமிலியராக பார்த்துருப்போம். நாம இந்த கொரோனா வைரஸ், ஃப்ளூ வைரஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் என்வலப்டு வைரஸில் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டைமில் அதிகமான மார்டாலிட்டியை காஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஃப்ளூவும் அப்படிதான் வந்த புதுசில். ஹெச்ஐவியும் இது வந்து ஒரு ட்ரெட்ஃபுல் டிசீஸாக, ஒரு கில்லர் டிசீஸாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொரோனா வைரஸும் கூட. ஸோ ஸ்பெரிக்கலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ரவுண்ட் ஆர் என்வலப்டு வைரஸ்க்கு அதுக்கு வந்து மார்டாலிட்டி ரேட், விகரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தலையும் வாலும் இருந்துச்சுன்னா அந்த வைரஸை நம்ம இந்த ஷேப்புன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாமல் அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா. வைரஸ் பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்றது. பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பாக்டீரியோஃபேஜ். அவ்வளோதான். பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸை நம்ம பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லலாம். இது எதுக்கு எக்ஸாம்பிளாக வருது, என்ன ஷேப்ல இருக்கும் பாக்டீரியோஃபேஜஸ்? காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம்ல. ஏன்னா இதுல ஹெட் இருக்கு, டெய்ல் இருக்கு, இதுக்கும் டெஃபினட்டா ஸ்பெரிக்கல். அப்போ என்டையர் வைரஸோட உருவமும் ஒரு இதுக்குள்ள வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். அதனால இதை காம்ப்ளெக்ஸ்ல பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா viruses based on genetic material. DNA viruses, RNA viruses. இது ரொம்ப முக்கியங்க, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். DNA viruses, RNA viruses. இப்போ HIV எதுல எக்ஸாம்பிளா வரும்? வெரி குட். கொரோனா வைரஸும் RNAல தான் வரும். இப்போ நமக்கு இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. ஒரு ஆர்என்ஏ வைரஸ் வந்து எப்படி ஒரு டிஎன்ஏ செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு நொதி ஒன்று இருக்கும். என்ன நொதி அது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்ஐவில இருக்கும்னு படிச்சிருப்பீங்களா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். டிரான்ஸ்கிரிப்ஷனா டிஎன்ஏவா ஆர்என்ஏவா மாத்துறது. ஆனா இங்க என்ன நடக்கும், ரிவர்ஸ்ல நடக்கும். எங்கிருந்து எதுல இருந்து எது கிடைக்கும்? ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ, சிடிஎன்ஏ கிடைச்சு அதுல இருந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. அதனால இதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வச்சு ஏஸ் என்சைமை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது யாரை வந்து இது தாக்குது அப்படிங்கிறத வச்சு
வைரஸ் பல வகைகளா பிரிச்சிருக்காங்க. அனிமலை தாக்குச்சுன்னா அது பேர் அனிமல் வைரஸ். அனிமல்ல காஸ் பண்ணக்கூடிய டிசீஸை எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம், எதை வேணா வச்சுக்கலாம் நம்ம. தாவரத்தை தாக்குச்சுன்னா பிளான்ட் வைரஸ், தாவர வைரஸ்க்கு. பாக்டீரியாவை தாக்குச்சுன்னா பாக்டீரியா, பாக்டீரியோஃபேஜ்னு காமனா பார்த்தோம். லாம்டா ஃபேஜ், T4 ஃபேஜ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் பாக்டீரியோஃபேஜஸ். ஒரு ஃபங்கல் வைரஸ் அப்படின்னா ஃபங்கையை தாக்கக்கூடிய வைரஸ், அதான் மைக்கோ வைரஸஸ் அப்படின்னு. எப்படி நம்ம பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜ்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஃபங்கஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேர் மைக்கோ வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, ஒரு செலக்டடா ஒரு 4-5 வைரஸை பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த வைரஸை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹெர்ப்ஸ் வைரஸ் இருக்கிறதுலே வைரஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ். நாம இட் இஸ் மைக்ரோஸ்கோபிக், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் நம்மளால இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இருக்கிற எல்லாத்துலயும் இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இது பெருசுன்னு சொல்றாங்க. என்வெலப்டு வைரஸ்ல என்ன ஷேப்ல இருக்கணும் யூஸ்வலா? நான் அதுக்கு ஒரு கீ ஒன்று சொன்ன நம்ம. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு மார்டாலிட்டி, இறப்பு விகிதத்தை காஸ் பண்ணியிருக்கு. இது என்ன ஷேப்ல இருந்துச்சு? ராட் ஷேப் அல்லது ராட் ஷேப் சார். ஆமா மேடம். என்வெலப்டு வைரஸஸ் எல்லாம் ஸ்பைரல் அல்லது ராட். என்வெலப்டு வைரஸ் என்ன ஷேப்புங்க சார்? ஸ்பெரிக்கல். இதனோட ஃபேமிலி அதுல இருக்கு பாருங்க. ஹெர்ப்ஸ்ன்னு இருக்கு. ஹெர்ப்ஸ் விரிடே, டேன்னு ஆரம்பிச்சா முடிஞ்சதுன்னா அது ஃபேமிலி. ஏஸ்ன்னு முடிஞ்சா என்ன சொல்லலாங்க? அவ்வளவுதான். Causes lifelong infection because after the initial infection the virus remains latent in the body and can be activated. Virus once நம்ம பாடிக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, வெளியேறது ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. ஒரு டைம்ல வாழ்நாள் முழுவதும் அவன் உள்ள இருந்துட்டே தான் இருப்பான். எப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை கம்மி ஆகுதோ அப்ப டக்குன்னு அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ரீஆக்டிவேட் ஆவான். சில பேர்த்துக்கு பாருங்க, நிறைய பேர்த்துக்கு லைஃப் டைம்ல இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய விஷயம். நம்ம உதட்டுக்கு மேல பபிள்ஸா நிறைய டைம் ஒரே ஸ்பாட்ல நமக்கு ஒரு புண்ணு வரும். இது எப்போ யூஸ்வலா வரும் அப்படின்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்போ அந்த அக்கரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான வைரஸஸ்க்குலாம் நம்ம பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ நேச்சுரலாகவே ஒரு ஃபீமேல் பாடியில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது அப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே இந்த வைரஸுக்கு தன்னோட டாமினன்சி எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணாங்கன்னா ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு கண்டினியூஸாக ஒரு சர்டன் பீரியட் நமக்கு அந்த வைரஸை வெளியேற்றத்துக்கான ஒரு மெடிகேஷன் கேரி அவுட் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த வைரஸ் முழுமையாக நம்ம உடலை விட்டு வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் உடையது இந்த ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்வெலப் இருக்கு, லிப்பிட் வித் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ். இப்போ என்வெலப்டு வெளியில உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதை சுத்தி கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர். அதுக்கும் மேல எல்லா வைரஸ்ல இருக்கா, சில வைரஸ்ல என்வெலப் இருக்குன்னு சொல்றாங்க. என்வெலப் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு நான் சொன்னேன். அது லிப்பிடுன்னு கொடுத்துருக்காங்க, லிப்பிட். ஓகே, வித் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ்னா இங்க பாருங்க, என்வெலப் இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கிறது. நம்ம ஹெச்ஐவில நம்ம பாக்குறோம் இல்லைங்க, கிளைகோப்ரோட்டீன் 41 இந்த மாதிரி ஸ்பைக்ஸ், அது கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, அடுத்தது பாருங்க. டெகுமெண்ட் பிரசன்ட் பிட்வீன் என்வலப் அண்ட் கேப்சிட். பாருங்க, நம்ம கேப்சிடுக்கு வெளியில என்வலப்னு சொல்றோம். அப்போ இவன் வந்து நம்ம பாடிக்குள்ள வெப்பத்தினோட அளவு அதிகமா இருக்கும் போது சில வைரஸ்கள் இறந்து போகும். சிலது நொதிகள் மூலமோ அமிலங்கள் மூலமாகவோ இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலது ஏதாவது நம்ம அதுக்கு எகென்ஸ்ட் எடுத்துக்கூடிய மருந்து மூலமாவும் ஆக்ட் பண்ணும். இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தையும் தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்வலப் அப்புறம் டெகுமெண்ட் ஒரு லேயர், அதுக்கப்புறம் தான் கேப்சிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெகுமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வைரஸ் ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த டெகுமெண்ட் இருக்கிறதும் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட சைஸ் பொதுவாகவே ஒரு வைரஸ் என்ன ரேஞ்சஸ்குள்ள இருக்கணும்னு சொன்னா 20 இருந்து 300 நானோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 150 to 200ன்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இட் இஸ் லார்ஜர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். இப்ப லார்ஜர் அப்படிங்கும் போது இதனோட சைஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 to 200 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் வைரஸ் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை மட்டுமே இது தாக்கக்கூடிய தன்மை இருக்கு. எல்லாத்தையும் இது வந்து எல்லாத்தையும் இன்ஃபெக்ட் பண்ணாது. இதுல 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆல்பா, பீட்டா, காமா. ஹெர்ப்ஸ் வைரினே அப்படின்னு அதனோட இதா பிரிச்சிருக்காங்க. ஹெர்ப்ஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் 1, 2, வாரிசெல்லா ஜோஸ்டர் எல்லாமே. என்ன சார் வாய்ஸ் ரொம்ப லோவா வருது? வாரிசெல்லா ஜோஸ்டர் இது எல்லாமே பாக்ஸ் வெரைட்டி தான் நமக்கு வருது. ஹெர்ப்ஸ் வைரஸ் எல்லாம். சைட்டோமெகலோ வைரஸ், HHV6, HHV ஹெப்ஸ்டைன் பார் வைரஸ். ஸோ இதெல்லாம் வகைகள். இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா ஹெர்ப்ஸ் வைரஸ் என்னென்ன, பீட்டா என்ன, காமா என்ன, அந்த நேம்ஸ் மட்டும் அந்த டைப்ல மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும். எப்படியெல்லாம் ஒரு வைரஸ் யூஸ்வலா வந்து பரவும், டிரான்ஸ்மிஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும். ஒரு பாக்ஸுங்கிறது, சிக்கன் பாக்ஸுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அந்த தொற்று இருந்தா அவங்கள முழுமையா நம்ம வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், தனிமைப்படுத்திடுவோம். ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய துணியோ பொருளோ சரியா அவங்க கூட நம்ம ஒட்டி உட்கார்ந்துருந்தோம்னா அந்த கான்டாக்ட் மூலமாவே, பிசிக்கல் கான்டாக்ட் மூலமாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தொடுறது மூலமாவோ பயன்படுத்துறது மூலமாவோ அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதுதான் வந்து டைரக்ட் ஸ்கின் ஆர் மியூகோசல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சலைவா, உமிழ்நீர் மூலமாகவும் போகலாம். அடுத்தது செக்ஷுவல் கான்டாக்ட். அடுத்தது ஒரு அம்மா வந்து வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளாசண்டா வழியா அதுக்கு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம வந்து ரத்த தானம் பண்ணும்போது அல்லது உறுப்பு தானம் பண்ணும்போது நம்ம சரியா பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ வைரஸ் தொற்று இருக்கக்கூடியது வந்து ஈஸியா பரவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ யூஸ்வலா பிரெக்னென்ட் விமன்ஸ்க்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 2 years பேக்லாம் இது ரொம்ப ஃபேமஸா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக அதை செக் பண்ணாமல் ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஹெச்ஐவி வந்து போச்சுன்னா பிளாசண்டா வழியா குழந்தைக்கு போகுங்களா போகாதா? போகாம தடுக்கலாம் மேடம். போகும் மேம், ஆனா அதுக்கு பிரிவென்ட் மெத்தட் இருக்கு. எப்படி சொல்லுங்க பாப்பா யாராவது. ஒவ்வொரு சென்சர்லயும் அதற்கான இன்ஜெக்ஷன் அது மாதிரி பண்றாங்க. இப்போ ஹெச்ஐவி வைரஸ் இன்ஃபெக்டட் மதர்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு போகாதுன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு போகாது மேம், செகண்ட் பேபிக்கு வந்து போயிடுங்க மேம். சரி, ஓகே. ஹெர்ப்ஸ் வைரஸை பத்தி நம்ம இந்த என்னென்ன நோய் எங்க காஸ் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன கொடுத்தல ஆல்பா, பீட்டா, காமாவை நம்ம பிரிச்சு சொன்னோம் இல்லைங்களா? அதுல பாருங்க யார் யாரு என்ன காஸ் பண்றாங்க.
ஓரல் வாயில புண்ணு உருவாக்கக்கூடியதான் HSV1. ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்போ நம்மளோட மேடம் நீங்க கேட்டீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லைங்க. இப்ப தாய்கிட்ட இருந்து சேய்க்கு வந்து HIV வந்து போகுமா போகாதான்னு கேட்டீங்க. அது போனா எப்படி தடுக்கிறதுன்றத நீங்க சொல்லவே இல்லை மேடம். மேடம் பிளாசண்டா வைரஸ்க்கு முழுமையான பேரியரா இருக்காது. இப்போதான் அதுல வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா அது வந்து நம்ம 100% அந்த குழந்தைக்கு அந்த வைரஸ் போகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த 2 இயர்ஸ் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல வந்து அந்த மதரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலம். அது மூலமா அந்த ஃபீட்டஸ்க்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. போகுங்கிறது தானே மேம் பிரெக்னன்சினா ஃபர்ஸ்ட் அந்த இதுலயே வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கான ப்ரிவென்ட் மெத்தட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு செமிஸ்டர்லயும் அதுக்கான ப்ரிவென்ட் பண்றது ஏதோ இன்ஜெக்ஷன் சம்திங் தெரியல எனக்கு, அப்படி சொல்றாங்கல்ல மேம். அதனால பிகினிங் ஸ்டேஜ்ல கூட அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க மேம். ஆனா நம்ம கன்ஃபார்மா நம்ம வந்து 100% அந்த குழந்தைய பாதிக்காதுன்னு இன்னும் வரல. அந்த ரிசல்ட் இன்னும் நமக்கு சொல்லல. ஆனா கண்டிப்பா அந்த வந்து பாதிக்குங்கிறது வந்து சொல்லிட்டு தானே மேம் இருக்காங்க. பாதிக்காதுங்கிறது தான் வரல, பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தானே மேம் இருக்கு. ஆமா ஆமா. அப்போ வந்து கண்டிப்பா அது போகும்னு தான் அர்த்தம். வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தான் சொல்றாங்க. சார் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க, அதுதான் கேட்டேன். இப்போ அதுல ரிசர்ச் போயிட்டு தான் சார் இருக்கு. இன்னும் அது வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து HIV பேஷண்ட் மூலமாகவும் ஒரு நார்மலான இன்ஃபேண்ட் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னும் எந்த ரிசர்ச்சும் சொல்லலை நமக்கு. ஓகே மேம். ஓகேங்க சார். ஓகே. இது எல்லாமே ஒரு சில கேன்சர் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வருது. வாரிசெல்லா ஜெஸ்டர் வைரஸ், சிக்கன் பாக்ஸ், இது 1 மார்க்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இது கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஃபெமிலியரானது. அதே மாதிரி கேன்சரை ஃபார்ம் பண்ணக்கூடிய வைரஸ் பாருங்க, எப்ஸ்டைன் பார் வைரஸ், EBV. கான்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் பிறக்கும் போதுல இருந்தே மதர் கிட்ட இருந்து சைல்டுக்கு பாஸ் ஆகக்கூடியது சைட்டோமெகலோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்ஸ்டைன் பார் வைரஸ் தான் கேன்சரை ஃபார்ம் பண்ணுது. வாரிசுலா ஜெஸ்டர் வைரஸ் சிக்கன் பாக்ஸை காஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சிக்கன் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வேக்சின்ஸ் இருக்குல்ல. வேக்சின்ல ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே பண்ணுறது வேக்சின் தானே மேம். வேக்சின் ஒன்ஸ் வந்துட்டா இது லைஃப் லாங் இம்யூனிட்டி தானே காஸ் பண்ணுங்க. ஒரு டைம் அம்மா வந்துச்சுன்னா நமக்கு திரும்ப திரும்ப அம்மா வருதுங்களா? இம்யூனிட்டி டெவலப் ஆயிடும் பாடி. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனுக்குமே நமக்கு மேக்ஸிமம் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும். ஆனா காமன் கோல்ட்ல மட்டும் அது இருக்காது. ஏங்க? காமன் கோல்ட காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து ரைனோ வைரஸ். கம்யூனிகபிள். அந்த ரைனோ வைரஸ்க்கு மட்டும் நம்ம பாடியால ஏன் இம்யூனிட்டி, நமக்கு இந்த வாரம் சளி பிடிக்கும், மறுபடியும் அடுத்த மாசம் சளி பிடிக்கும், இப்படி வந்துட்டே தானே இருக்கு. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ டைம் நமக்கு சளி பிடிச்சிருக்கு. இந்த சளிங்கிறது ஒரு காமன் கோல்டுங்கிறது ஒரு வைரஸால காஸ் பண்ணப்பட்டது தான். இப்போ சிக்கன் பாக்ஸும் வைரஸ் தான். ஆனால் ஒரு டைம் சிக்கன் பாக்ஸ் வந்தால் லைஃப் லாங் அது இம்யூனிட்டியை காஸ் பண்ணிக்குது, மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்குது. ஆனால் ரைனோ வைரஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. என்ன காரணம்னு பார்த்தா இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ரைனோ வைரஸில் 150க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஏங்கிற வெரைட்டி எனக்கு இந்த வாரத்தில் காஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த மாதம் எனக்கு இசட் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் மாறும். ஸ்ட்ரெயின்ஸ் மாறதுனால நம்ம காமன் கோல்டு வந்து ஆஃப் அண்ட் அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுவும் ஸ்கின்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேன்சர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஹர்ப்ஸுங்கிறது எல்லாமே கேன்சர் வகையா பாக்ஸ் இன்ஃபெக்ஷன், இது ரெண்டையும் தான் மெயினாக இது பண்ணும். எப்படியெல்லாம் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? PCR டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். PCR டெக்னிக் அப்படிங்கிறது இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இதை பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிசிஆரோட எக்ஸ்பான்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்.
இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் மிஷின்ல ஒரு 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 ஷீட்டை நம்ம கொண்டு போய் கொடுத்து இது 10 ஷீட்டா வேணும், 10 காப்பி வேணும், 100 காப்பி வேணும்னா அந்த மாதிரி பிசிஆர்கிட்ட ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு டிஎன்ஏவை கொடுத்துட்டோம்னா அது வந்து பல மடங்கா டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணி இது பாக்டீரியாவோடதா வைரஸ் உடையதா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு ரிசல்ட் அனலைஸ் பண்ணி இதனால என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து பிசிஆர்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அட்வான்ஸ்டா லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் பிசிஆர் எலைசா. இதை பத்தி நீங்க நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். பிசிஆர் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் காலேஜ்ல. பிசிஆர் பத்தி ஐடியா இருக்குங்களா? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனா மேம்? ஆமா ஆமா மேடம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னங்க சார்? பிசிஆர் ரியாக்ஷன் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்? பிசிஆர் பண்ணிக்கலாம் சார், பண்ணலாம் சார். பாலிமரேஸ் ஏஸ்ன்னு முடியுதுங்களா, என்சைம். அந்த டெக்னிக்ல பயன்படுத்தக்கூடிய என்சைம் என்னங்க? பாலிமரேஸ். நீங்க டிஎன்ஏ கொடுத்தீங்கன்னா டிஎன்ஏ காப்பீஸ் வரும். அப்ப என்ன பாலிமரேஸ் யூஸ் பண்ணும்? டிஎன்ஏ பாலிமரேஸை யூஸ் பண்ணும். இதுல 3 ஸ்டெப் நடக்கும் சார். ஒண்ணு வந்து இப்போ வந்து நாம வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் 3' 5' ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 பீஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ராண்ட் மாதிரி எனக்கு 10 ஸ்ட்ராண்ட் வேணும். இதை நான் கொண்டு போய் பிசிஆர்ட்ட கொடுக்குறேன். இப்போ பிசிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் நடுவில், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இங்க அடினைன் இருந்துச்சுன்னா இங்க தைமைன் இருக்கும். அந்த பேரிங் தெரியும்ல, அடினைன் எப்பவுமே தைமைனோட பேர் ஆகும், குவானைன் எப்பவுமே சைட்டோசினோட பேர் ஆகும். அந்த மாதிரி பேரிங் இங்க இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கு இல்லைங்க, இது வந்து ஹைட்ரஜன் பாண்டு. அப்ப இவங்க இந்த நடுவுல வந்து ஹைட்ரஜன் பாண்டு இருக்கும். இப்ப இந்த ஹைட்ரஜன் பாண்டை சிதைக்கணும்னா பிசிஆர்ல டெம்பரேச்சர் 95 டிகிரி செல்சியஸ்க்கு ஏறணும். அப்ப அதுவே தானாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா போட்டு, இப்ப எப்படி நம்ம வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம துணியை போட்டு லிக்விட் எல்லாம் போட்டு ஆன் பண்ணி விட்டுறோம், தண்ணி வேணுங்கும் போது எடுத்துக்குது, லிக்விடை வேணுங்கும் போது எடுத்துக்குது, கம்ஃபர்ட்டை வேணுங்கும் போது எடுத்துக்குது, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்குதுல்ல, அதே மாதிரிதான் பிசிஆர் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் 95 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சரை ரேஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாம் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் பிரேக் ஆயிடுவோம். அப்போ ஒட்டிட்டு இருக்கக்கூடிய 2 ஸ்டாண்டும் தனித்தனியா வந்துடும். இதை ஒரு ஜெராக்ஸா வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்டு, இதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகுறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். 2 தனித்தனியா போயிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பிரைமர் அட்டாச் பண்ணி புதுசா ஒரு ஸ்டாண்ட் உருவாகிறது 2வது ப்ராசஸ். புரியுதுங்களாங்க சார்? புரியுது மேடம். நீங்க இப்போ ஒரு காப்பி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரைமர் அட்டாச் ஆகும் போது டெம்பரேச்சர் 55 டிகிரி செல்சியஸ்க்கு வரும். ஓகே, சொல்லுங்க மேம். இப்போ நீங்க சொன்னீங்களா மேம் டிவைட் ஆகுது டிஎன்ஏ அப்படின்னு சொன்னீங்களா மேம்? ஆமா, அது வந்து அந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் மாதிரியே இருக்குங்க மேம். ஆமாங்க, செமி கன்சர்வேட்டிவ் மூலமா தான் நடக்கும். செமினா பாதிங்களா? ஆமாங்க மேம். இப்போ நான் வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்டாண்ட் இருக்குமா, 3' 5' வச்சு டபுள் ஸ்டாண்ட் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பேரண்ட் ஸ்டாண்டு. இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி எனக்கு 2 பீஸ் வரப்போகுது, இதுபடியே எனக்கு 2 வரப்போகுது. சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இது 2 இங்க நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி என்ன சொன்னேன், 2 பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுல பாருங்க, இங்க 3' 5' பிரிஞ்சு வந்தது, இது 5' 3'. புரியுதுங்களா? எப்பவுமே 3' எண்ட்ல தான் பிரைமர் அட்டாச் ஆகும். எப்பவுமே ஒரு புதுசா ஒரு ஸ்டாண்ட் உற்பத்தி ஆச்சுன்னா அது எப்பவுமே 5' இருந்து 3' நோக்கி போகும். இப்ப இங்க 3' இருக்கு, இங்க பிரைமர் அட்டாச் ஆகும்.
இங்கிருந்து இந்த இது ஸ்ட்ராண்டு இப்படி நோக்கி போகும், இங்கிருந்து இந்த ஸ்ட்ராண்டு இப்படி நோக்கி போகும். இப்போ ஏன் இது செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்னா, செமினா பாதி. அப்போ ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து மாதிரியே 2 ஸ்டாண்ட் கிடைக்கும் போது ஒரு பழைய ஸ்டாண்டு ஒரு புது ஸ்டாண்டு, புதுசா உருவானதுல பேரு ஒரு பழைய ஸ்டாண்டு ஒரு புதுசு, இது பழசு இது புதுசு. ஒரு பழசையும் ஒரு புதுசையும் தக்க வச்சு ஃபார்ம் பண்றது தான் செமி கன்சர்வேட்டிவ் மாடல். புரியுதுங்களா? ஓகே மேம். இப்போ உங்களோட டவுட் என்ன? இது வரைக்கும் தெளிவா இருக்குங்க மேம். இதுல இருந்து எப்படி அது வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது அந்த பிசிஆர்ல அப்படிங்கிறதுதான் மேம். அப்படிதான், அதான் உங்களுக்கு டவுட்டுங்களா? ஆமாங்க மேம், இது வரைக்கும் புரியுது. இப்போ ஆனா அந்த பிசிஆர் ரெப்ளிகேஷன் வந்து நிறைய தானே உருவாக்குன்னு சொல்றாங்க, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுதாங்க மேம். இப்போ 1ல இருந்து 2 கிடைச்சிருச்சுங்களா? இப்ப 2ல இருந்து நமக்கு 4 கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, இப்ப நாம அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசைன் இதெல்லாமே கொட்டிடுவோம். ஆல்ரெடி அதுல இருக்கும். இப்ப ஜெராக்ஸ் மெஷின்ல என்ன பண்றோம், நாம ஒரு மெயின் காப்பி எழுதி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டை இருக்கும், கரண்ட் இருக்கும், பேப்பர் இருக்கும். இதெல்லாம் தேவைப்படுங்களா அந்த மெஷினுக்கு? எஸ் மேம். அதே மாதிரி பிசிஆர் மெஷினுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூக்ளியோடைடுகள் தேவைப்படும். அங்க ஹைட்ரஜன் பாண்டு உற்பத்தி ஆகும், சிதைவும் நடக்கும் உற்பத்தியும் நடக்கும், பிரைமரும் போட்டிருப்போம். இந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அது வேணுங்கிறத பயன்படுத்தி டக்கு 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 டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி 1ல இருந்து 2 ஒரு 2ல இருந்து 4 இப்படியே ரேப்பிடா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுல 3 மெத்தட் நடக்கும். ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டா மாறும். ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆனதும் 2 ஸ்டாண்டு விலகி போயிடும். இதுக்கு 95 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். அடுத்தது 3' எண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரைமர் அட்டாச் ஆகும். இதுக்கு 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தேவைப்படும். அடுத்தது அப்படியே இங்க மேல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டா நியூக்ளியோடைட்ஸ் அட்டாச் பண்ணி ஸ்ட்ராண்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு ஸ்ட்ராண்ட் உற்பத்தி ஆகும். இதுக்கு 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் எவ்வளோ ஏறினாலும் எவ்வளோ இறங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ தெர்மோஃபிலிக்காக இருக்கணுமா இங்க? இதில் பயன்படுத்தக்கூடிய நொதி வந்து எப்படியா இருக்கணும்? தெர்மோஃபிலிக்காக இருக்கணும். அப்போ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து எடுத்தப்பட்ட நொதி தான் பிசிஆர்ல பயன்படப்படுது. அதுக்கு பேரு டேக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TAQ டேக் பாலிமரேஸ், TAQ. இந்த T ஃபார் தெர்மஸ், AQ ஃபார் அக்வாட்டிகஸ். அப்போ டேக் பாலிமரேஸ் என்சைம் எந்த இதில் பயன்படுத்தப்படுறாங்கன்னு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. எதில் யூஸ் பண்ணுறாங்க? பிசிஆரில் பயன்படுத்தக்கூடிய. ஏன் பிசிஆரில் டேக் பாலிமரேஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, பிசிஆரில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலைகள் தேவைப்படுது. ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா 95ல் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 55க்கு வரும், அப்புறம் 75க்கு போகும். ஸோ இப்படி ஒரு சீரான ஒரு வெப்பநிலையே இல்லாம ஒரு ஏற்றத்தாழ்வோட வெப்பநிலைகள் பரிமாறப்படுறதுனால நாம வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து மிக அதிக வெப்பத்தில் உயிர் வாழக்கூடியது. ஸோ எவ்வளோ வெப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கும். அப்படிங்கிறனால இந்த பாலிமரேஸ் நொதியை பிசிஆர்லேயும் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். பிசிஆரை பற்றி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு 50% ரீச் ஆச்சா? ஓகே மேடம். இது நம்ம டாபிக் வரும்போது நம்ம இதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு இப்போ பிசிஆர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பிசிஆரோட இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ ஒரு ஒரு கம்மியான அளவில் வைரஸ் நம்ம உடலுக்குள்ள இருந்தால் அந்த வைரஸால் என்ன பண்ண முடியாது? நோயை உண்டாக்க முடியாது. சரிங்களா? இப்போ அந்த வைரஸ் பல ஆயிரம் வைரஸாக மாறணும், உற்பத்தி ஆகணும். அப்போ 1000 பேர் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ள
நம்ம உடலை வந்து தாக்கும் போது நம்ம உடல் வந்து கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை பார்த்து பயப்படும், நோய்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வைரஸ் உள்ள போச்சா இல்லையா நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம நல்லாவே தான் இருப்போம். ஆனா வைரஸ் தொற்று இருக்கும், அது வந்து தன்னோட எண்ணிக்கையை பெருக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கு, இப்போ நம்ம கொரோனா வந்துருச்சா என்னன்னு தெரியல, ஆனா இருந்தவங்களோட கொரோனா வைரஸ் இருந்தவங்களோட நான் பக்கத்துல தான் இருந்தேன், என் ஃப்ரெண்டு கொரோனா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம டெஸ்ட் பண்றோம். அப்ப பிசிஆர் டெஸ்ட்னு சொன்னாங்களா? அந்த தொற்று நடக்கும் போது சொன்னாங்களா ஆர்டி பிசிஆர்னு சொல்லியிருப்பாங்களே? எஸ் எஸ் மேம். அப்ப ஆர்டினா என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர். ஏன்னா கொரோனா வைரஸ்ல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவை ஃபர்ஸ்ட் சிடிஎன்ஏவா மாத்தி டிஎன்ஏல இருந்து திரும்பவும் ஆர்என்ஏவை கொண்டு வர வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைரஸ் அந்த பிளட் சாம்பிள்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிசிஆர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை பல மடங்கு ரெப்ளிகேட் பண்ணி, அதுல ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தால் அதுல வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். பிசிஆர் மூலமா நமக்கு வந்து ரெப்ளிகேஷன் நடக்கலைன்னா வைரஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த தொற்று இல்லை, நமக்கு கொரோனா வைரஸ் உள்ளுக்குள்ள நுழையல அப்படிங்கிறத நோய் வரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிசிஆர் பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? எஸ் மேம். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி அந்த நோய்க்கான கிருமி நம்ம உடல்ல இருக்கா இல்லையான்னு சோதனை பண்றதுக்கு தான் இந்த பிசிஆர் பயனுள்ளதா இருக்கு. சார் புரிஞ்சுதுங்களாங்க சார்? புரிஞ்சுது மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. டைம் 9:30 ஆயிடுச்சாங்க சார்? இப்போ ஹெர்ப்ஸ் வைரஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஹெர்ப்ஸ் வர டயக்ராம் பாருங்க. இது ஒரு என்வெலப்டு வைரஸ் நம்ம பார்த்தோங்களா? வெளியில என்வெலப் இருக்குங்களா? அதே மாதிரி டெகுமெண்ட் எதுக்கும் நடுவில் இருக்கும்? இங்க இருக்கு கேப்சிடு, இங்க இருக்கு என்வெலப்பு, அவனுக்கு இவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் டெகுமெண்ட்னு சொல்றாங்க. இது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது. என்வெலப்டு முக்காவாசி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இது ஸ்பைக்ஸ் குச்சி குச்சா நீட்டிட்டு இருக்கா, இதெல்லாம் இட் இஸ் மேடப் ஆஃப் வாட்? கிளைகோப்ரோட்டீன். அப்போ எல்லா ஸ்பைக்ஸுமே கிளைகோப்ரோட்டீன் தான். எல்லா என்வெலப்பும் இட் இஸ் மேடப் ஆஃப் வாட்? லிப்பிட் தான். புரியுதுங்களா? ஓகே, இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்துருக்கோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்துருக்கோம். அதில் நிறைய நேம்ஸ் இருக்கு. நீங்கள் அடுத்த கிளாஸில் மேபி நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த பாக்டீரியாவோட நேம்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. நாளைக்கு இண்டிவிஜுவலாகவே நான் நேம் சொல்லியே கேட்பேன். இந்த சீஸ் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிற பாக்டீரியா எது, அப்புறம் என்னென்ன ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் படிங்க. ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு அது ஞாபகம். யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆஸ்மாசிஸ் பற்றி சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஆஸ்மாசிஸ் கேக்குதுங்களா? மேம், வாட்டரோட லெவல் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு மூவ் ஆகுறது நம்ம ஆஸ்மோசிஸ். அவ்வளோதாங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு செடிக்கு வந்து உரம் அதிகமா போறோம், யூரியா அதிகமா போறோம்னு வச்சுக்கோங்க, செடி என்ன ஆகுது? செத்துடும். என்ன காரணம்னாங்க சார்? வெளியில சொல்யூட் அதிகமா இருக்கும். சொல்யூட் அதிகமா இருந்தா கான்சென்ட்ரேஷன் வெளியில தானே அதிகமா இருக்கு.
நான் பேசுறது புரியுதுங்களா? புரியுதுங்க மேம். புரியுது மேடம். நாம ஒரு செடிக்கு வந்து யூரியாவோட அளவு அதிகமா போட்டோம்னா அந்த செடி செத்துரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா வெளியில சொல்யூட் அதிகமா இருக்கும், சால்வெண்ட் கம்மியா இருக்கும். ஆனா செடிக்குள்ள எப்படி இருக்கும்? சால்வெண்ட் அதிகமா இருக்கும், சொல்யூட் கம்மியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு பிளான்ட்டுக்கு வெளியில இருந்து தண்ணி என்ன ஆக ஆரம்பிக்குதுங்க? பிளான்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். அப்ப செல்கள் எல்லாம் சுருங்கி என்ன ஆகுது? செடி செத்து போயிடும். புரியுதுங்களா கான்செப்ட்?